நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, அருகில் வந்தாரே, மனது உருகினாரே, அருகில் வந்தாரே, மனது உருகினாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நன்றி தகப்பனே, நல்ல சமாரியானாய் எங்களை தேடி வந்தவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றை இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரோம். உம்முடைய திவ்ய சுபாத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 5:7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை நம்மை பார்த்து கடந்த இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னால் என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கொடுத்து வைத்தவர்கள். உலக பிரகாரமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உலக மக்கள் யோகம் உள்ளவங்க. யார் யோகம் உள்ளவங்க, யார் அதிர்ஷ்டசாலிகள், யார் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு பார்த்தோன்னு சொன்னால் இந்த மத்தேயு 5 அதிகாரத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. வேதம் முழுவதில் இன்னும் அதிகமான வசனங்கள் இருக்குது. அதில் ஒன்று, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க என்ன செய்வாங்கன்னா இரக்கம் பெறுவார்களாம். ஒரு நாம் நிறைய நேரம் பலவிதமான மக்கள் பல நேரங்களில் அவங்க எனக்கு இரக்கம் பண்ண மாட்டாங்களா, இவங்க எனக்கு இரக்கம் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேருந்து எனக்கு இந்த காரியம் கிடச்சிடாதா, இந்த காரியம் கிடச்சிடாதான்னு சொல்லி பலவிதமான நன்மைகளை எதிர்பார்க்குறவங்களா நம்ம காணப்படுதோம். ஆனால் யார் ஒருத்தருக்கு இரக்கம் கிடைக்கும்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கா, யார் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இரக்கம் செய்கிறாங்களோ, இன்னொருத்தரை பார்த்து இரக்கம் படுதாங்களோ, எந்தெந்த காரியம், அது என்ன காரியமாகவும் இருக்கலாம். வேதத்தில் நம்ம நிறைய காரியங்களை குறித்து இந்த நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். அப்படி இரக்கம் பாராட்டுறவங்களுக்கு தேவனுடைய இரக்கம் என்ன செய்யும்? கிடைக்கும். தேவனுடைய கண்களில் இரக்கம் கிடைச்சது. தேவன் யார் மூலமாவது நமக்கு என்ன செய்வார்? கட்டாயம் இரக்கம் செய்வார். இன்னும் சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் இந்த இரக்கம் செய்வதோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, சங்கீதம் 112வது சங்கீதத்தை எடுத்துக்கிடுவோம். அதில் நிறைய காரியங்கள் இருக்குது. சங்கீதம் 112 112 5வது வசனம். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். இறங்கி கடன் கொடுக்கறதும் ஒரு இரக்கம்தான், இறங்கி கொடுக்கறதும் ஒரு நியாயம்தான். இறங்கி காரியங்களை பாருங்கள், இறங்கி கொடுத்து காரியங்களை, பலவிதமான காரியங்களை நம்ம எடுத்துக்கலாம், பலவிதமான சூழ்நிலைகளை எடுத்துக்கலாம், பலவிதமான மனிதர்களை, பலவிதமான தேவைகளை. ஒரு சூழ்நிலையில் ஒருத்தங்களுக்கு ஒரு எந்த திசையில் போகணுன்னு தெரியாமல் ஒருத்தங்க நிற்காங்க. நம்ம காரில் பயணிக்கும்போது பார்த்துருப்போம், பஸ்ஸில் பயணிக்கும்போது பார்த்துருப்போம், பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருப்போம். சிலர் பல காரியங்களை குறித்து பதறிட்டு வருவாங்க. ஆனால் சிலர் அந்த பதட்டத்தை கண்டுக்கிடவே மாட்டாங்க. சிலர் போய் இந்த பஸ் எங்கே போவோம், போய்க்காலே எனக்கு தெரியாது அப்படி பதில் சொல்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை அவங்ககிட்ட பொறுமையாக பதில் சொல்லி நீங்கள் எங்கே போகணுன்னு கொஞ்சம் பொறுமையாக கேட்டு அதுக்கேற்ற கை காட்டுறவங்களும் இருக்காங்க. அது கூட ஒரு விதமான இரக்கம்தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இறங்கி
கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். எந்த சூழ்நிலையிலும் அப்படி உண்மையாக மனதளவில் நான் இரக்கம் பாராட்டுறவங்க, மனதிற்கத்தோடு தன்னுடைய காரியங்களை ஆண்டவரை போல செய்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அசைக்கப்படாதிருப்பாங்க. இன்னும் அவங்கள குறித்து வேதம் சொல்லுது நீதிமான் அப்படின்னு சொல்லப்பட்டு அவன் நித்திய கீர்த்தி, அவன் நித்திய கீர்த்தி உள்ளவனா. எப்படி ஒரு ஆபிரகாமை போல, ஒரு ஈசாக்கை போல, ஒரு தாவீதை போல நித்திய கீர்த்தி உள்ளவர்களாக நம்ம என்ன செய்வோம்? காணப்படுவோம். அந்த இறங்கி தன்னுடைய காரியங்களை நியாயமானபடி செய்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அவனுக்கு துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனான். அப்போ துர்ச்செய்திகள் சில நேரம் என்ன செய்ய, எப்படி யோபுக்கு பலவிதமான துர்ச்செய்திகள் கடந்து வந்துச்சு, ஆனாலும் கர்த்தரை நம்பி திடன் கொண்டான். தாவீதுக்கு பலவிதமான துர்ச்செய்தி கடந்து வந்துச்சு, ஆனால் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் தன் இருதயம் உறுதியாயிருக்கும், திடனாகவும் இருக்கும், உறுதியாகவும் இருக்கும். இன்னும் நான் என் உத்தமத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி எப்படி தாவீது அறிக்கையிட்டானோ அதே போல் என்ன செய்வான்? அந்த சூழ்நிலையில் அவன் உத்தமத்தில் உறுதியாக இருப்பான். அது மட்டும் இல்லை, அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணு மட்டும் பயப்படாதிருப்பான். ஒருவேளை சத்துருக்களோட சரி கட்டுதலை காணு மட்டும் அவன் பயப்படாத இருப்பான். ஒருவேளை சத்துருக்களுக்கு சரி கட்டப்படும் போது அவன் இருதயம் ஐயோ ஒருவேளை நானும் துணிஞ்சு தப்பு செஞ்சிருந்தேன்னா எப்படிப்பட்ட சரி கட்டுதலை பெற்றிருப்பனோன்னு அவன் இருதயம் பயப்படுமே ஒழிய சத்துருக்களை மற்றபடி அவன் இருதயம் என்ன செய்யாது? பயப்படாது. அதை தொடர்ந்து வருது பாருங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அப்போ இறங்கி கடன் கொடுத்து தன்னுடைய காரியங்களை நியாயமாக ஒருத்தன் செய்யும்போது அவன் வாரி இறைத்தான்னு புகழப்படுவான், ஏழைகளுக்கு கொடுத்தான் அப்படிங்கிறதையும் அவனுடைய நீதி. ஒருவேளை அவன் வாரி இறைத்து சும்மா தேவையுள்ள இடம் தேவையில்லாத இடம்லாம் பார்த்து கொடுக்காம ஏழைகளுக்கு கொடுத்தாங்கிறத ஆண்டவர் அறியத்தக்கதான கிருபையை கொடுப்பாரு. அது அநேகர் அறியத்தக்கதான கிருபையும் கொடுப்பாரு. அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஒரு காலத்தில் ஒரு ராஜாக்களோட காலத்தில் மட்டும் தானியலோட நீதி பேசப்படலை, எல்லா ராஜாக்களோட காலத்துலேயும் தானியலோட நீதி பேசப்பட்டது. அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அதே போல் அவனுடைய நீதி காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய நீதி மாறாது. அது மாத்திரம் இல்லை, அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அவன் கொம்பு மனிதரால் உயர்த்தப்படாது, மகிமையாய் தேவனால் உயர்த்தப்படும். உள்ள மனிதரால் மாத்திரம் உயர்த்தப்படுறது உயர்வு இல்லை. இன்னைக்கு தன்னோட தேவைக்கு உயர்த்துறவங்க நாளைக்கு தன்னோட தேவைக்காக அதே மனிதனை தள்ளவும் செய்வாங்க. ஆனால் தேவனுடைய நாமத்தினால நம்முடைய கொம்பு உயர்த்தப்படும் போது அது ஏற்கனவே சொன்னது போல தானியலோட கொம்பு 4 ராஜாக்களுடைய நாட்கள்லையும் உயர்த்தப்பட்டது போல எல்லா நாட்கள்லையும் அது உயர்த்தப்பட்டதா காணப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி அது வேண்டாம், நமக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரத்துக்கொள்வோம். ஸோ நம்ம இரக்கமுள்ளவர்களாக ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்கும் கிருபை, நித்திய கீர்த்தியை உண்டு பண்ணுகிற கிருபை. ஒருவேளை பாரமான காரியங்களை நம்ம கேள்விப்பட்டால் கூட நம்முடைய இருதயம் பாரமான பயப்படுத்துகிற காரியங்களை கேள்விப்பட்டால் கூட நம்முடைய இருதயத்தில் ஒரு சொல்ல முடியாத மனிதரால் நம்ம ஞானத்துக்கு எட்டாத புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை நாம் அறிந்து கொள்வோம். நம்முடைய உத்தமத்தில் இன்னும் உறுதியாக இருக்கக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கொம்பை ஆண்டவரே மகிமையாய் உயர்த்துவார். அவருடைய நாமத்திற்கென்று நம்ம மகிமையுள்ள சாட்சிகளாக ஜீவிப்போம். இதுதான் முக்கியமான ஆசீர்வாதம். ஸோ இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன வேதத்தில் சில பிள்ளைங்க இரக்கம் செய்த பிள்ளைகளை ஆண்டவர் இந்த இரக்கத்தை குறித்து சொன்ன காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். ஏற்கனவே நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தது போல் இயேசு கிறிஸ்து அந்த நீதியின் பலிங்கும்போது அந்த இரக்கமும் ஒரு பலியாக காணப்பட்டுச்சு. நல்ல அந்த ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றாரு. ஒருத்தன் எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி போகும்போது கள்ளரால் காயப்பட்டு குற்றுயிராக விடப்பட்டான். இன்றைக்கி நம்ம மத்தியில் குற்றுயிராக விடப்பட்ட போது அந்த பக்கமாக ஆசாரியன் ஒரு பக்கமாக விலகி தன்னோட வேலையை செய்ய போயிட்டார், லேவியன் ஒரு பக்கமாக விலகி தன்னோட வேலையை செய்ய போயிட்டார். 2 பேருமே பார்த்தாங்க. பட் அவங்களுக்கு அந்த
குற்றுயிராக கிடக்கிற மனுஷனை விட அவங்களுடைய ஊழியமும் அவங்களுடைய வேலையும் அவங்களுடைய காரியமும் முக்கியமாக போனதுனால பக்கமாக விலகி அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் அந்த வழியாக வந்த ஒரு சமாரியன் என்ன பண்ணார்னா, இந்த சமாரியனை இஸ்ரவேலர்கள் என்ன செய்ய மாட்டாங்களா, யூதர்களோ இஸ்ரவேலரோ இல்லை ஆசாரியர்கள் லேவியர்கள் பரிசேயர்கள் என்னப்பட்டவங்க வேதபாரர் என்னப்பட்டவங்கலாம் ஒரு பொருட்டை அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. சமுதாயத்தில் அவங்க கொஞ்சம் அற்பமாக எண்ணப்பட்டவங்களா காணப்பட்டாங்க. காரணம் அவங்க சமாரியருங்கிறவங்க ஒரு புதுவிதமான கலப்பினத்தாராக அந்த இடத்துல கலப்பின யூதர்களாக இருந்ததுனால அதை அவங்களெல்லாம் என்ன செய்ய முடியாது, அவங்கள தன்னுடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவங்கள ஒரு அற்பமாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் சமாரியா ஸ்திரீட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து சீசர்கள் ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. பாருங்கள், ஒருவேளை சமுதாயத்தில் அவங்களுக்குரிய நிலைமை அந்த சமாரியர்கள் ஒடுக்கப்பட்டவங்களாக காணப்பட்டாங்க அப்படிதான் நம்ம சொல்லலாம். அவங்களுக்குன்னு தனி இடம் ஒதுக்கப்பட்டு, எப்படி இன்றைக்கி நம்ம இலங்கை அகதிகளுக்குன்னு தனி இடம் வச்சுருக்கோம், அந்த மாதிரி அவங்க சமுதாயத்தில் ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில் யூதர்களால் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் அவங்க காணப்பட்டாங்க. ஆனால் அந்த சமாரியன் தான் வழியில் தன்னோட வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி அந்த மனுஷனுக்கு போய் செய்ய வேண்டிய எல்லா முதலுதவிகளையும் முதலாவது செய்தார். காயத்தை துடைக்காரு, எண்ணெய் போடுறாரு, திரும்ப தன்னுடைய வாகனத்திலேயே ஏற்றி அவருக்கு காயத்தை செஞ்சுட்டு விட்டுட்டு போகல. அவரால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சார். பாருங்கள், அது வாகனம் இருந்ததுனால தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி அவனை சத்திரத்தில் கொண்டு விட்டு சத்திரக்காரன்கிட்ட பராமரிப்படையே அவனை ஒப்பு கொடுத்து இவன் சுகமாகிற வரைக்கும் இங்கே வச்சு பராமரித்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே அந்த சத்திரத்துக்கு கட்டணம் கொடுத்து சாப்பாட்டுக்கு கட்டணம் கொடுத்து காசும் கொடுத்து அவன் சுகமாகி தேறி அவன் கிளம்பி போகிற வரைக்கும் நீ பார்த்துக்கோன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு போகிற ஒரு சமாரியனாக இருந்தார். ஸோ அந்த சமாரியன் இப்போ இவங்களில் யார் அவனுக்கு பிறனாக இருந்தான், யார் அவனுக்கு சிநேகிதனாக இருந்தான், யார் அவனுக்கு நல்லவனாக இருந்தான்னு சொல்லி ஆண்டு கேட்கும்போது அந்த ஆசாரியனா அந்த லேவியனா அந்த சமாரியனான்னு கேட்கும்போது சீசர்கள் சொல்கிறாங்க சமாரியன் தான் அப்படின்னு சொன்ன, நீங்களும் போய் அந்தபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஜனங்களுக்கு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவேளை இந்த சமாரியன் தேடி தெரியலை, நான் யாருக்கு உதவி செய்யணும், அந்த சத்திரத்தில் போய் செஞ்சிடட்டா, இந்த வழியில் போய் செய்திடட்டா, அங்கே போய் செய்யணும். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், ஒரு ஸ்தோத்திர பண்டிகைனா கொஞ்சம் காணிக்கையை எடுத்து கொண்டுட்டு போய் காணிக்கையை போட்டுட்டோம், வழியில் இருக்க ஏழைகளுக்கு காணிக்கையை போட்டுட்டோம்னா நம்ம செய்ய வேண்டிய நற்கிரியை முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்கும். அதுவும் நற்கிரியை தான், அதை செய்ய வேண்டாம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லலை. ஆனால் வேதவசனம் சொல்லுது அவைகளையும் செய்ய வேண்டும் இவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும் சொல்லி. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாதையில் 1000 தேவை உள்ளவங்களை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த தேவை உள்ளவங்களுக்கு நம்ம கட்டாயம் என்னதுன்னு தெரிஞ்சு உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது, முடிஞ்சு உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த தேவையை விட முக்கியமான காரியம் நமக்கு இருக்குது அப்படின்னா அது வேறு. அந்த தேவை இன்னொருத்தர் மூலம் சந்திக்கப்படும் அப்படின்னாலும், ஆனால் அது கூட இந்த இடத்துல ஏன்னா அவன் குற்றுயிராக இப்போ அவன் உயிர் எப்போ போகக்கூடிய நிலைமையில் உள்ள தாகமாக இருந்திருக்கலாம், எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவங்க ஊழியந்தான் பெருசுன்னு சொல்லிட்டு அந்த ஆசாரி தன்னுடைய வேலையை தான் பெருசுன்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போனாங்க. அது தேவனுடைய பார்வையில் சரியானதாக காணப்படலை. அந்த சமாரியன் செய்த காரியம்தான் அவருடைய பார்வையில் நீதியாக காணப்பட்டுச்சு. அதே போல் நாமும் கூட அந்த சமாரியனை போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய மக்களுக்கு நம்மால் ஆன இயன்ற உதவிகளை தேவைகளை சந்திக்கும் போது தான் அதுதான் தேவனுடைய பார்வையில் இரக்கமாக காணப்படுது. இன்னொரு இடத்துல பார்த்தோன்னு சொன்னால் அதுக்கு அடுத்தால நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாரிபாத் விதவையை குறித்து எலியா தீர்க்கதரிசி கேரித்தாற்றங்கரையில் இருந்து ஆண்டவரால் காகத்தால் போசிக்கப்பட்டார். ஆண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் சொல்லுதாரு, கேரித்தில் உள்ள தண்ணியும் வற்றி போயிட்டு ஆண்டு சொல்கிறாரு, நீ கடந்து என்ன செய்ய தேசத்துக்குள்ளே போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சாரிபாத் விதவிக்கு எந்த விதத்தில் கட்டளையிட்டார்னு சொல்லி வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் அந்த சகோதரியும் என்ன செய்கிறாங்க, மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்படுதாங்க. கொஞ்சம் மாவு இருக்குது அவங்கக்கிட்ட. ஆனால் அந்த கொஞ்சம் மாவை அப்பங்கெல்லாம் செய்து சாப்பிட்றதுக்காக அவங்க விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கையில் எலியா தீர்க்கதரிசி சந்திக்கிறாரு. சந்தித்து அந்த சகோதரி கிட்ட போய் என்ன செய்கிறாரு, என்ன செய்த அப்படின்லாம் கேட்காரு. அவங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, என்கிட்ட கொஞ்சம் மாவு தான் இருக்குது. என்ன சரி, நீ அதை போய் என்ன செய், எனக்கு ஒரு
அதில் எனக்கு முதல்ல ஒரு அப்பம் சுட்டுத்தா அப்படின்னு சொல்லும்போது அந்த சூழ்நிலையில் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அதுக்கு அது கேட்டு கீழ்ப்பிடுகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஒரு விதவைக்கு கட்டளை இட்டிருக்கிறேன்னு சொல்லுதாரு. உள்ள இந்த சகோதரிக்குள்ள நிச்சயம் இப்படி ஒரு உணர்த்துதலை ஆண்டவர் ஒரு நாளைக்கு முன்னோ, 2 நாளைக்கு முன்னோ, ஒரு வாரத்துக்கு முன்னோ ஒரு கனவாவோ காட்சியாவோ ஏதோ ஒரு விதத்தில் அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு உள்ளுணர்வில் போட்டுட்டார். ஆனால் அவள் அதை குறித்து ஒரு தெளிவில்லாமல் இருந்திருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நான் செய்யும்போது ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு ஒருத்தருக்கு நான் ஒரு உதவி செய்யணும்னோ, ஒருத்தருக்கு நான் ஒரு ஒத்தாசை புரியணும், ஏதோ ஒன்று நான் யாருக்காகவோ செய்யும்போது சில காரியங்கள் நானாக செய்திருக்க மாட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆண்டருடைய உணர்த்துதல் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் மற்றவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதோ, வேதம் வாசிக்கும் போதோ, புத்தகம் வாசிக்கும் போதோ, இல்லை என்னுடைய தூக்கத்தில் நினைவுகளாகவோ கனவுகளாகவோ எனக்கு என்ன செஞ்சுருக்கு, வெளிப்பட்டிருக்கு. அதை குறித்து நான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த காரியத்தை வச்சு ஆண்டு என்ன உணர்த்துதாரு, எதுக்கு? ஏன்னா தினம் எப்படியும் நமக்கு ஏதாவது உறக்கத்தில் சில காட்சிகள் வரத்தான் செய்யும். ஆனால் எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஏதோ மனசில் தோணிச்சே, ஏதோ கண்ணில் தோணிச்சேன்னு தோணும், மறந்துடும். ஆனால் சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தை பாதித்து அது திரும்ப 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 நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படி ஞாபகத்துக்கு வரும்போது அந்த காரியங்களை குறித்தே என்னுடைய சிந்தனை, என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன், என்னுடைய சிந்தனை அதை சுற்றியே வரும். ஏன் இது இப்படி வந்துச்சு, எதனால் அப்படிங்கும்போது ரிலேட்டடாக சில காரியங்கள் என் மனசில் தோண்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலைகளில் இது மனுஷராலேயோ மனுஷர்கிட்ட பேசினதுனாலையோ இல்லை, எனக்குள்ள என்னுடைய ஆவியில் ஆண்டவர் உணர்த்த காரியங்கள் தான். ஸோ அப்படி சூழ்நிலையில் நான் சில மனிதர்களை சில காரியங்களை சந்திக்கும் போது, சிலர் உதவி கேட்டு வரும்போதோ, சிலர் உதவி கேட்டு வரும்போது செய்வேன், சிலர் உதவி கேட்டு வரும்போது என்னுடைய ஆவியில் ஒரு நெருக்குதல் வரும், செய்ய மறுப்பேன். அப்போ அதெல்லாம் ஆண்டவர் அதுக்கு முன்னாலே எனக்கு உணர்த்தி இருப்பார் சில காரியங்களை. ஸோ அந்த உணர்த்துதலுக்கு, அந்த ஆவியானவருடைய உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிஞ்சு காரியங்களை செய்யும்போது அந்த உணர்த்துதல் தான் கட்டளை. ஒருவேளை நான் இதை எதுக்காக இதை சொல்றேன்னா, சாரிபாத் விதவைக்கு கட்டளை இட்டிருக்கிறேன், ஒரு விதவைக்கு கட்டளை இட்டிருக்கேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இவளுக்குள்ளேயே ஏதோ உணர்த்துதல் இருந்திருக்கு. பட் ஆனால் அந்த உணர்த்துதல் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவளுடைய மாம்ச பிரகாரமா மனசுல தோணுனதை சாப்பிட்டு செத்து போக நான் வேற பொறுக்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எலியா தீர்க்கதரிசிகிட்ட சொல்றாங்க. அப்படி சூழ்நிலை தான் எலியா தீர்க்கதரிசிக்கு தெரியும், தன்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த சகோதரியை போசிக்க போறாருங்கிறது, தனக்கும் போஜனம் தரப்போறாரு, அவரையும் போசிக்க போறாருங்கிறது இது எலியா தீர்க்கதரிசிக்கு தெரியுங்கிறது. நீ முதல்ல போய் ரைட்டு, நீ விறக பொறுக்கிட்டு போய் முதல்ல அதில் எனக்கு ஒரு ஆயத்தப்படுத்திட்டு வா, அதுக்கு பிறகு மற்ற காரியத்தை பார்த்துக்கிடலான்னு சொன்ன உடனே இந்த சகோதரிக்குள்ளேயும் ஏற்கனவே ஏதோ ஒரு உணர்த்துதல் இருந்ததுனால அந்த வார்த்தையின் படியே போய் என்ன செஞ்சா, அவர் என்ன சொன்னாரோ அதேபடி அப்பத்தை ஆயத்தப்படுத்தி உடனே கொண்டு எந்த மாதிரி பேச்சும் இல்லாமல் அந்த மனுஷன் கையில் கொடுக்கறா. அப்போ அந்த சகோதரி அதுக்கு முன்னாலே அவர் சொல்லிடுவார், ரைட் நீ எனக்கு கொண்டு வா, உனக்கு மாவும் குறையாது எண்ணெயும் குறையாது, போ செய்துட்டு வான்னு அவர் சொல்லியிருப்பார். இவளுக்குள்ள உணர்த்துதல் இருந்ததுனால, ஒருவேளை ஏதோ ஒரு உணர்த்துதல் எனக்கு இருந்ததே, நான் இதன்படி செஞ்சால் இதன்படி நடக்குங்கிறத நான் அவள் இருதயமும் ஏற்றுக்கொண்டு அப்படியே கொண்டு கொடுத்தா. அந்த காரியங்கள் நமக்கு தெரியும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம். தன்னுடைய பிள்ளையோ தன்னையோ முன்னிறுத்தாமல் ஆண்டுடைய அந்த மனுஷனுக்கு இறங்கி, ஒருவேளை அவர் பஞ்சத்தில் வனாந்திரத்துலேருந்து வராரு, தாடி மிசையமா ஒரு பிச்சைக்கார கோலமாக தான் அவர் இருந்திருப்பார். சொல்ல அவருக்கு கொண்டு அந்த அப்பத்தைய அவள் கொடுக்கும்போது அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, அந்த பானையில் செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இரக்கம் எலியாவுக்கு இரக்கம் பாராட்டினா, ஆண்டவர் சாரிபாத் விதவிக்கு இரக்கம் பாராட்டினார். அந்நாள் முதற்கொண்டு அவளுக்கும் குறைவில்லை, அவளை நாடி வந்தவர்களுக்கும் குறைவில்லாதபடி கர்த்தர் அவளை கொண்டு பெரிய காரியங்களை, சங்கீதம் 112 படி அந்த இறங்கி சேவை செஞ்சதுனால பின்னால் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த சகோதரி என்ன செஞ்சுட்டா, அந்த பஞ்ச காலத்திலும் அசைக்கப்படாமல் இருக்க. ஒருவேளை இவ்வளோதான் இதோட காலியாக போயிடும்னு ஒருத்தவங்க பயம் காட்டியிருப்பாங்க. அந்த துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாது இருக்க இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் அவள் நல்லதை செய்ய உறுதியாக இருந்தா, கடவுளுக்கு உண்மை உத்தமமாக இருக்க அவள் உறுதியாக இருந்தா, வாரி இறைத்தாள், ஏழைகளுக்கு கொடுத்தாள்னு இந்த பேரையும் அவள் என்ன செஞ்சுக்கிட்டா, பெற்றுக்கொண்டா. ஸோ நாமும் கூட இந்த காரியங்கள் எல்லாம் வாசிக்கிறோம், ஆலயத்தில் கேட்குறோம், தியானிக்கிறோம், ஆனால் இதன்படி செயல்படுகிறோமா அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருவரும் நாமே கேட்டுக்கொள்கிற கேள்வியாக இருக்கணும். நம்ம அப்படி செய்யும்போது கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார், இன்னும் அதிகமாக நம்முடைய கொம்பு உயர்த்தப்பட மகிமையாக அவருக்கு சாட்சியாக நாம் நிற்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். பாருங்கள், இன்னும் ஒரு காரியத்தை குறித்து பார்ப்போம். இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அற்புதங்களை
தன்னுடைய வாழ்க்கையில் இறங்கி காரியத்தை செஞ்சு பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இன்னொரு காரியம் நமக்கு தெரியும், மத்தேயு 26 அதிகாரத்தில் பார்த்தோன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்வார், மக்களை பார்த்து சொல்வார். அது ஒரு ஓமை தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு நியாய தீர்ப்பு நாளில் மக்களை ஒரு 2 கூட்டமாக மக்கள் பிரிக்கப்படுவாங்க. ஒரு பக்கத்தில் இருக்க மக்களை கூப்பிட்டு சமாதானத்துக்குள்ள போங்க, இளைப்பாறுதலுக்கு போங்க பாரு. ஒரு பக்கத்தில் இருக்க மக்களை கூப்பிட்டு நான் உங்களை அறியே, இவங்களை என்ன செய்யுங்க, அக்கினியில் போட்டுருங்க, புறம்பான இருளில் போட்டுருங்கன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுப்பார். அப்போது அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்டரே நாங்கள் உங்கள் நாமத்தினால அற்புதங்களை செஞ்சோமே, நாங்கள் உங்களுக்கு தானே ஊழியம் செஞ்சோம். ஏன்னா 2 பக்கமும் இருக்கும். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு ஒருத்தரை கூப்பிடுவார், அவங்களும் ஊழியம் செஞ்சவங்க தான். அப்போ இன்னொருத்தங்களை சொல்லுவார், இல்லை நான் உங்களை அறியேன்னு சொல்கிற மக்கள் சொல்லுவாங்க, ஆண்டவரே நாங்களும் உங்களுக்கு ஊழியம் செஞ்சோமே, நாங்கள் உங்கள் நாமத்தினால் அற்புதங்களை செஞ்சோமே, உங்கள் நாமத்தினால் தீர்க்க தரிசனங்களை சொன்னோமேன்னு சொல்லி 2மே ஊழியர் ஆண்டவருக்காக பிரகாசித்த கூட்டம்தான். ஆனால் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொல்லிட்டு சொல்வார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் என் தாகத்தை எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க, வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லுவார். அவங்களாம் கேட்பாங்க, எப்போ ஆண்டவரே அப்படின்னு கேட்பாங்க. இவங்க சொல்லுவார், நான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு நீங்கள் என்னை விசாரிக்கவே வரல, சாப்பாடு தரல, ட்ரெஸ் தரல, என்னை விசாரிக்க வரல, பார்க்க வரலன்னு சொல்லுவார். எப்போ ஆண்டவரேன்னு இவங்களும் கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்வார், இந்த சிறியவர்களாகிய ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த சிறியவர்களாகிய ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யலையோ அதை நீங்கள் எனக்கு தான் செய்யாமல் இருந்தீங்க. ஸோ இந்த காரியத்தை செய்யாமல் நீங்கள் எனக்கு நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறதுனாலையோ, இல்லை என் நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னதுனாலையோ, என் நாமத்தினால நீங்கள் அற்புதம் செய்ததுனாலையோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா ஆக முடியாது, நீங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அற்புதம் செஞ்சது அவங்கள, ஆண்டவருடைய நாமம். இயேசுங்கிற நாமத்தில் யாருனாலும் என்ன செய்யலாம், அற்புதம் செய்யலாம். ஒரு துன்மார்க்கன் கூட இயேசு நாமத்தில் ஒரு சுகமாகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வியாதி உள்ளவனை பார்த்து சொன்னால் சுகம் ஆகும். ஏன்னா ஆண்டவர் அவருடைய நாமத்துக்கு அவர் வல்லமை வச்சுருக்காரு. ஆனால் ஒரு அசுத்தாவி, ஒரு அந்தி கிறிஸ்துவோட ஆவி இயேசுன்னு சொல்லி அறிக்கை பண்ண முடியாது அந்த ஆவியினால். ஸோ அதனால நிறைய பேர் அறிக்கை பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு பலவீனமானவன், ஒரு தப்பு செஞ்சவன், உலகத்தால் அற்பமாக எண்ணப்பட்டவன் கூட ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசித்து அவருடைய நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன், அவருடைய நாமத்தினால இந்த நோய் குணமாகட்டும்னு ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய நாமம் அங்கே நம்ம மகிமைப்படுமே ஒழிய அந்த மனுஷன் எல்லாம் எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நாமந்தான் அற்புதம் செய்யுது. ஸோ ஆண்டவருடைய நாமத்தினால அற்புதங்கள் செய்யலாம். தீர்க்க தரிசனம் ஏரோது கூட என்ன செஞ்சார், அந்த வருஷத்து வேதவசனம் இருக்குது, அந்த வருஷத்து அவ தீர்க்கதரிசியா அந்த வருஷத்தில் உள்ள ஒரு அதிகாரமுள்ள போஸ்டில் அவன் இருந்ததுனால அவனுக்கும் அவனுடைய வார்த்தையை ஆண்டவர் என்ன செஞ்சார், தீர்க்க தரிசனமாக மாற்றினார். காரணம், ராஜாக்களை தெரிந்து கொள்வது அவர். எவரை உயர்த்தணுமோ அவங்கள உயர்த்துறாரு. அவங்கள உயர்த்தும் போது அவங்க மூலம் என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அதெல்லாம் ஆண்டவர் செய்வார். பீலேயாம் தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆண்டுக்கு பிரியமில்லாத பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் மேலேயும் அபிஷேகம் வந்துருந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். ஸோ தீர்க்க தரிசனங்களை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. அதே நேரத்தில் பகுத்தறியக்கூடிய ஞானமும் நமக்கு வேணும். ஸோ தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனாலையோ அற்புதம் செய்கிறதுனாலையோ நாம் ஆண்டோடைய பிள்ளையா ஆகிவிட முடியாது. அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்பிடித்தவங்களா, அவருக்கு பிரியமானதை செஞ்சு, அவருக்கு பிரியமானது இருந்து அவர் சாதாரண இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படி நம்ம செய்யும்போது அங்கே நம்ம இரக்கம் பாராட்டுதோம். அந்த இரக்கம் உள்ளவர்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கூட இரக்கம் பண்ணுவோம். ஒரு கடன்பட்டு தன்னிடத்தில் 10,000 தாலந்து கடன்பட்டு ஒரு மனுஷனுக்கு ஒரு அதிகாரி மன்னித்து அவனை விடுதலை பண்ணியிருப்பார். ஆனால் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மனிதன் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பெற்ற மனிதனுக்கு மன்னிக்க மாட்டேன்னு சொல்லும்போது இவை பெற்று அதை மற்றவங்க அந்த இன்னொரு மன்னிப்பை அளித்த அதிகாரிக்கு சொல்லும்போது அவர் மறுபடி கூப்பிட்டு என்ன செஞ்சிடறாரு, தண்டனையை கொடுத்துறாரு. நான் உனக்கு மன்னிச்சேன், ஆனால் நீ
நான் மன்னிச்சது போல் உன்னோட அயலானுக்கு நீ மன்னிக்கலை, உன்கிட்ட கடன் பட்டவனுக்குன்னு சொல்லி திரும்ப என்ன செய்வார், அந்த விடுதலையை ரத்து பண்ணி தண்டனையை கொடுப்பாரு. ஸோ இந்த நாட்களில் நாமும் என்ன செய்வோம், இந்த மனிதனை போல ஒரு ஆண்டுடைய காலத்தில் நம்ம எவ்வளவோ மன்னிப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். மன்னிப்பை பெற்றுக்கொண்டோன்னா மற்றவர்களுக்கும் இறங்கி அவங்க செஞ்ச தவறுகளை பொறுத்து, குற்றங்களை பொறுத்து மன்னிப்பை வழங்குகிறவர்களாக நாமளும் காணப்படுவோம். நான் மற்றவங்களுக்கு மன்னிக்க மாட்டேன், ஆனால் மற்றவங்க என்னை மன்னிக்கணும், விடுதலை பண்ணணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டுடைய பார்வையில் பொல்லாப்பனதாக இருக்கும். இறக்கத்துக்கு பதிலாக நியாய தீர்ப்பை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஸோ நாம் இந்த நாட்கள் நாமும் இறங்குவோம், மற்றவர்களுக்கும் நமக்கு இறங்குவாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை மற்றவங்க நமக்கு இறங்கி நம்மை விடுதலை பண்ணக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய கிருபைகளை நமக்கு தந்தருள்வார். ஸோ நாம் இந்த நாளில் தீர்மானிப்போம், நான் இறங்கி நன்மை செய்வேன், இறங்கி என்னால் இயன்ற உதவிகளை என் கைக்கு செய்யும்படி நேரிடக்கூடிய உதவிகளை நான் மற்றவங்களுக்கு இறக்கம் பாராட்டுவேன். அதே நேரத்தில் ஆண்டவர் எனக்கு எப்படி இறங்கினாரோ அதே போல் மற்றவர்களுக்கும் நான் இறக்கம் பாராட்ட தீர்மானிக்கிறேன்னு சொல்லி நம்ம தீர்மானம் செய்வோம். ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டுடைய இறக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவங்களுக்கு இறங்காததுனால விடுதலையை பெற்றுக்கொள்ளாமல் சில காரியங்களில் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம சிந்தித்து பார்ப்போம். இந்த நாட்களில் அந்த காரியத்தையும் தேவனுடைய கருத்தில், தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு யாருக்கு இறங்கி விடுதலையை கொடுக்கணுமோ விடுதலையை கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நன்றி இயேசுப்பா, இந்த நாட்களில் நாங்கள் தியானித்த இந்த தியானத்தின்படி நாங்களும் அன்றைய உண்மை போல மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய மன்னிக்க கிருபை தாங்க. அந்த நல்ல சமாரியனை போல அன்றே எங்கள் கண்ணு முன்னால் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய, எங்களால் இயன்ற உதவி செய்ய கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. அதுபோல் கூட இயேசுப்பா, நான் அந்த சாரிபாத் விதவையை போல ஆண்டவரே குறைவிலும் கூட தகப்பனே, ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய உணர்த்தும் போது அந்த உணர்த்துதலுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இரக்கம் செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே பல நேரங்களில் நாங்கள் எங்கள் மாம்சத்துக்கு புத்திக்கும் இடம் கொடுத்து இந்த காரியங்களை செய்யாமல் இருந்திருக்கிறோம். தயவாக மன்னிங்க ஆண்டே. இந்த சிறியரில் ஒருவருக்கு எங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டே. அதை நாங்கள் அறிந்தவங்களா தரித்திரரில் பேர் இறங்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் இரக்கத்தை சுதந்திரித்து உம்முடைய ராஜ்யத்தில் மேன்மை பாராட்ட கர்த்தர்களுக்கு அருள் செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.